நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் ஒரு அட்வொகேட் பாலமுரளி. இருந்தாலும் கேஸுக்கு பின்னாடி நாங்க போக விரும்பல. ஏன்னா கோர்ட்டு மூலமா இதுக்கு தீர்ப்பு வரணும்னா ரொம்ப நாள் ஆகும். அதனால நான் நேரடியாவே விஷயத்துல இறங்க போறேன். நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? ஐயோ, நான் பயமுறுத்தலாம் இல்ல. நான் சாதாரணமா பேசுறதை விட கொஞ்சம் சத்தமா பேசுறேன், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கலனா இந்த சேர்ல உட்காந்து ரொம்ப நாள் உங்களால வேலை செய்ய முடியாது. கை கால நான் உடைச்சு போட்டுருவேன். புரியுதா? வேண்டாம் பாலு. என்ன வேணாம்? இவன்ட்டெல்லாம் பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசினா பத்தாது. சொல்லு, எப்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ஒரு வாரம் டைம் வேணும். அது வரைக்கும் என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன். நம்பலாம்ல? கண்டிப்பா. சரி, நாங்க ஒரு வாரம் கழிச்சு வரோம். போலாம் காயத்ரி. இன்னும் ஒரு வாரத்துல அவன் பதில் சொல்லுவான். போலாம். நீ ஏதோ பெரிய வக்கீலாயிட்டன்னு நான் கேள்விப்பட்டேன். யாரு சொன்னாங்க? அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்க. பிரச்சனையில இருக்க உன் வீட்டோட கேஸை நீ நடத்த போறன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு வளர்ந்துட்டியா? அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா என்ன? எப்பவும் குழந்தையா இருக்க முடியாதுல பெரியப்பா. வளர்ந்துதானே ஆகணும். நிறைய விஷயங்களை கேட்டு பார்த்து வளரும் போது நம்ம அதுல இருந்து நிறைய கத்துப்போம்ல. அதெல்லாம் விடு. நீ வளரு, வளராம போ, அது உன்னுடைய விஷயம். இப்ப உனக்கு என்ன வேணும்? பெரியப்பா, எங்க அப்பாவோட கூட பிறந்த அண்ணா நீங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து உரிமை தொகை கிடைக்கலன்னு தான் இந்த கேஸையே போட்டிருக்கீங்க. அந்த பத்திரத்துல இருக்கிற கையெழுத்து நீங்களே போடலன்னு சொல்லி. ஆனா சைன் போட்டது நீங்களா இருந்தாலும் எங்க வீட்டையும் நிலத்தையும் கோர்ட்டு கீழே கொண்டு வர்றதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இனிமேலாவது அந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கணும். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு எந்த உரிமையும் இந்த ப்ராப்பர்ட்டி மேல இல்ல. இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டியில எனக்கும் அக்காக்கு மட்டும்தான் உரிமையே இருக்கு. அப்படி உங்களுக்கு ரொம்ப கட்டாயமா இருந்துச்சுன்னா என்னோட பங்கு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன். அதுக்காக சண்டை பிரச்சனை எல்லாம் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. நீ போடுற பிச்சை எனக்கு எதுக்குடா? சொத்து மொத்தத்தையும் கேஸ்ல ஜெயிச்சு நான் சொந்தமாக்கிக்கிறேன். அப்புறம் எதுக்காகடா நான் உன் சொத்துல ஒரு பங்கம் மட்டும் வாங்கணும்? நான் இந்த கேஸை எடுத்து நடத்த போறேன். நான் தான் வாதாட போறேன். அது சரி. நீ என்ன பயமுறுத்துறதுக்கு வந்தியா? நீ என்ன பண்ணுவ? உன்னை விட பெரிய வக்கீல் எல்லாம் எனக்கு தெரியும். கேஸ் கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் இன்னைக்கு வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் நிறைய கேஸ் கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்துலயும் கண்டிப்பா ஜெயிப்பேன். நீங்க அவ்வளோ நல்லவர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த கேஸுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாரு உங்களை தூண்டி விடுறாங்க? என்ன யாரு தூண்டி விட போறாங்க? இது நானா நடத்துற கேஸ். நான் இப்படி நிறைய கேஸ் நடத்திக்கிட்டு தாண்டா இருக்கேன். நீ போடா இங்க இருந்து. நாங்க உங்க கூட சண்டை போட வரலையே. சமாதானமா தானே பாலு உங்ககிட்ட பேசினாரு. நம்ம சமாதானமா பேசலாமே. நீ யாரு முதல்ல? இவங்க என்னோட ஃப்ரெண்டு. அது சரி, நல்லா இருக்கு. இப்பெல்லாம் பசங்களுக்கு பொண்ணுங்க தானே நல்ல ஃப்ரெண்டு. கொஞ்ச நாள் போயிட்டா இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்றதெல்லாம் மாறிடும். பெரியப்பா, நீங்க அதெல்லாம் விடுங்க. நம்ம ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். பாலு சொன்னதை விட நீங்க அதிகமான ஆஃபரை எதிர்பார்க்கலாம். இங்க பாரு, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிட வேணாம். இது உன் சொத்து இல்லையே. அப்புறம் எதுக்காக இந்த பிரச்சனையில் நீ தலையிடுற? இது உங்களுடைய சொத்தும் இல்லல்ல. நீங்களும் தேவையில்லாத விஷயத்துல தானே தலையிடுறீங்க. முதல்ல இவ்வளவு கூட்டிட்டு கிளம்புடா.
எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. வெளியே போடா. ஹலோ, 2 பேரும் வந்திருந்தாங்க இங்க. நான் அப்புறமா போன் பண்றேன். இப்ப நான் நினைச்சது சரியா போச்சு. யாரோ இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்காங்க. அவருக்கு தானே இப்ப போன் பண்ணீங்கல்ல? சரி, நம்ம பாப்போம். இது பெரிய அசிங்கமாயிடுச்சுல? என்ன? இல்ல, நான் பெருசா உன்னையும் கூட்டிக்கிட்டு பெரியப்பா வீட்டுக்கு போனேன். ஆனா பெரியப்பா விரட்டிட்டாருல. அது என்ன மட்டும் இல்லையே, உன்னையும் சேர்த்துதானே விரட்டினாரு. அத நினைச்சு நான் மட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் என்கிட்ட என்ன வேணா பேசுறதுக்கும் விரட்டி விடுறதுக்கும் உரிமை அவர்கிட்ட இருக்கு. அவர் என் பெரியப்பா இல்லையா? ஆனா உனக்கு அப்படி இல்லையே. ஐயோ பாலு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? அது எல்லாத்தையும் விடு. இந்த கேஸ் சம்பந்தமா இன்னும் எவ்வளவு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நீ தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டாமா? காயத்ரியை அங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, எங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சாதாரண விஷயத்தெல்லாம் சொல்லி ஆரம்பத்துல இப்படி அப்செட் ஆனா எப்படி? தைரியமா இரு பாலு, மத்ததெல்லாம் நடக்கும் போது பாத்துக்கலாம். நீ நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல, நல்ல தைரியசாலிதான். அப்ப நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? உங்க பெரியப்பாவோட ஹைட்டும் வெயிட்டும் அவர் பேசுறத பார்த்து நான் பயந்து ஓரமா நின்னுடுவேன்னு நினைச்சியா? என்ன பாக்குற? இல்ல, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னு? மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியாவது உன்னை கட்டாயமா பார்த்திருந்திருக்கணும். அப்படி பார்த்திருந்தா நீ குடுக்கற அந்த தைரியத்தை யூஸ் பண்ணி ஒரு 10 கேஸையாவது ஹைகோர்ட்ல நான் ஜெயிச்சிருந்திருப்பேன். இதை என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக ஐஸ் வைக்கிறியோன்னு தோணுது. இருந்தாலும் என்னை பத்தி நல்ல வார்த்தை சொல்லிருக்க, தேங்க்ஸ். உன்னை பத்தி என் மனசுல இருக்கிறது தான் அப்படியே சொன்னேன். சரி, அது ஏதாவது இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த கேஸுக்கு பின்னாடி உங்க பெரியப்பா மட்டும் இல்லைன்னு எனக்கு முதலே சந்தேகம் இருந்தது. அது யாருன்னு நீ கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அப்படி நீ அதை கண்டுபிடிச்சிட்டனா இந்த கேஸுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். அப்போத்துல இருந்து உன்னுடைய வெற்றியும் ஆரம்பிக்கும். சரி, பெரியப்பாவை எதிர்த்து இந்த கேஸை ஜெயிக்கிற வரைக்கும் நீ என் கூடயே இருப்பியா? நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்ன ஒரு குழியில தள்ளி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேனா? இங்க பாரு, இந்த கேஸ் ஆரம்பிச்சு நீ முடிக்கிற வரைக்கும், அதாவது நீ இந்த கேஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலயும் நான் உன் கூட இருப்பேன். தேங்க்யூ காயத்ரி. திறமசாலி. நீ மகேந்திரன் கிட்ட பேசினதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லதா போச்சுப்பா. சில விஷயங்களை நாம பேசாம இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. சிலதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லித்தான் ஆகணும். நாம பைத்தியக்காரங்க இல்லைன்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, எல்லாருக்கும் அதை நாம புரிய வைக்கணும். இப்ப அவனுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும். அதோட டென்ஷனும் தோக்க போறோங்கிற பயமும் அவனை பார்த்தாலே தெரியுது. நீ கேட்டது சரியான விஷயம்தான். ஏன்னா உனக்கு இந்த வீட்ல இருக்கிற உரிமை அவனுக்கு இல்லையே. அவன் இங்க தானா ஏறி வந்தவன். அவனுக்கு எதுக்குப்பா உனக்கு இல்லாத ஆவேசம்? அது இல்ல பாட்டி, எனக்கு புரியாதது வேற ஒரு விஷயம். மாமா எப்பவுமே பேசுறது நமக்கு ஆப்போசிட்டா கேஸ் கொடுத்த பெரியப்பாவை பத்தி மட்டும்தான், அவரோட திறமைய பத்தி. நம்ம ஆப்போசிட் பார்ட்டிய எதுக்கு மாமா தேவையில்லாம புகழ்ந்து தள்ளி பேசிக்கிட்டே இருக்காரு? எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. நம்ம எப்பவுமே எதிரிங்களை வெறுக்க தானே செய்வோம். ஆனா மாமா பேசும்போது எதிரிய பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்காரு. அதுல ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாருப்பா, இப்படிதான்ப்பா நீ யோசிக்கணும்.
ஒரு கேஸ் நடக்கும்போது யாரு வேணாலும் நம்மள ஏமாத்தலாம். யாரும் நமக்காக யோசிக்க மாட்டாங்க. அதனால இந்த கேஸ நீ தைரியமா எடுத்து நடத்தி ஆகணும். அதை விடு, இதுல காயத்ரியோட ரோல் என்ன? காயத்ரி கூட்டிட்டு நான் பெரியப்பா பார்க்க போயிருந்தேன். ஆ, அது சரி. 24 மணி நேரமும் இப்ப நீ அவ கூட தானே இருக்க. எங்க போகுது இந்த வண்டி? நீங்க என்ன பாட்டி சொல்றீங்க? இல்ல, உங்க இடையில இருக்கிற ஒத்துமைக்கான காரணம் என்னன்னு தான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆ, எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. காயத்ரிக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க அக்கானால நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிறா. அவ எந்த விதத்திலையும் அவளுக்கு நிம்மதியே இல்ல. என் மாமா விட பெரிய பிரச்சனை அவங்க அக்கா. நல்ல ஒரு வேலை இல்ல, வீடை எப்படி நடத்துறதுன்னு அவளுக்கு தெரியல. அவ்வளோ பிரச்சனை அவளுக்கு. உண்மையே சொல்லணும்னா ஒரே மாதிரி இருக்கிற 2 பேத்த பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஒத்துமை தான் எங்களுக்குள்ள. ஆனா எனக்கு அவ மேல ஒரு விருப்பம் இருக்கு. அது அவளுக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால இத பத்தி அவகிட்ட நான் கேட்டதில்ல. இனிமே கேட்கவும் மாட்டேன். ஒருவேளை கேட்டு அவ மனசுல அப்படி இல்லைன்னா எங்களுக்குள்ள இருக்கிற நட்பும் வீணா போயிடும்ல. இப்போதைக்கு அவதான் என்னோட தைரியம். நிறைய விஷயத்துல அவ எனக்கு சப்போர்ட்டா இருக்கா. நிறைய பிரச்சனையில இருந்து என்ன அவ காப்பாத்துறா. எனக்கு அதிசயமா இருக்கிறது, நிறைய லா பாயிண்ட்ஸ் அவதான் எனக்கு சொல்லியே கொடுக்குறா. நிறைய தவறுகளை சுட்டி காட்டுறதே அவதான். அப்படின்னா அவளை உனக்கு அசிஸ்டண்டா சேர்த்துக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை உன் ஆபீஸ்ல மட்டும் துணையா வச்சுக்க சொல்லல, உன் வாழ்க்கைக்கும் துணையா வச்சுக்க சொல்றேன். பாப்போம், அத பத்தி அப்புறம் யோசிப்போம். என்னாச்சுங்க? உன் தம்பி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிறான். அவன் என்ன இன்சல்ட் பண்றான். நான் ஒரு விஷயத்துல தலையிட்டேன்னா அதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். வேற யாராவது வந்து எனக்கு அட்வைஸ் பண்றதோ அதுல மூக்கு நுழைக்கிறதோ எனக்கு பிடிக்காது. ஓ, கேஸ் விஷயமா அவன் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணானா? இங்க உன்னோட பாட்டி, அவன் காதலி காயத்ரி எல்லாரும் சேர்ந்து அவனை தூண்டி விடுறாங்க. நீ அவனை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. இங்க பாருங்க, பாலு இந்த கேஸ்ல தலையிட்டானா நமக்கு 2 யூஸ் இருக்குல்ல. ஒண்ணு, நீங்க இந்த கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்காது. உங்களோட வேலையை பார்த்துக்க உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். 2வது, அவன் ஒரு அட்வொகேட் தானே, அவனும் இந்த கேஸை நடத்தட்டுமே. அவன் ரொம்ப திறமைசாலி, எஃபிஷியன்ட் ஆனவன்லாம் நான் ஒன்னும் சொல்ல வரல. இருந்தாலும் அவனால என்ன முடியுமோ அதை பண்ணி தான் பார்க்கட்டுமே. அது சரி, நீ இப்ப அவனோட சைடா? இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, கல்யாணமாகி புருஷனை இழந்த ஒன்ன நான் எதுக்காக கல்யாணம் பண்ண? வேணும்னா நான் வேற ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒரு குழந்தை இருக்கிற ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் உங்ககிட்ட காட்டினது என்னோட பெருந்தன்மை, அத நீ மறந்துடாத. என் வார்த்தையை மீறி நீ நடந்துகிட்டா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் எனக்கு தோண ஒப்பீனியனை சொன்ன அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையை ஏன் பேசுறீங்க? நான் உங்களை எந்த குறையும் சொல்லலையே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு இருந்த நிலைமையில நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பொண்டாட்டியை இழந்த உங்களுக்கு நானும் சப்போர்ட்டா தானே இருந்திருக்கேன். அப்படி நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் தம்பியே இந்த கேஸை விட்டு விலக சொல்லி இருக்கணும். ஏன் முன்னாடி யாரும் கை நீட்டி பேசுறது எனக்கு பிடிக்காது. அப்படி கையை நீட்டினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க, நான் அவன்கிட்ட போய் சொல்றேன், இதுல தலையிட வேண்டான்னு. நீ போய் சொல்லு. ஆனா நான் இந்த கேஸ்ல இருந்து அவனை மட்டும் விலக வச்சா போதாது, வேற ஒருத்தையும் இந்த கேஸ்ல இருந்து விலக வைக்க வேண்டி இருக்கு.
நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கலான்னு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அதுல எனக்குன்னு சில குறிக்கோள் இருக்கும். அதுக்கு எதிராக யார் தடங்களா வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா அப்படிதான் தோணிக்கிட்டு இருக்கு. யாரு என்னன்னு தெரியாம எங்கிருந்தோ வந்துட்டு எங்க அக்கா மனசுல இடம் பிடிச்சு அவங்க மனசுல நுழைஞ்சீங்க. அக்கா விதவையா இருந்ததுனாலையும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சதுனாலையும் நீங்க யாரு என்னன்னு கூட நாங்க விசாரிக்கல. அது தப்பா போச்சுன்னு இப்ப எங்களுக்கு புரியுது. நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இந்த வீட்டோட நல்லதுக்கு தடங்களா இருக்கீங்க. அக்காக்கு இன்னும் அது புரியல. ஏன்னா அவ அளவுக்கு அதிகமா நேசிச்சிட்டு இருக்கா உங்களை இப்பவும் கூட. ஆனா எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய பேத்த பார்த்திருக்கேன். உன் பேச்சு திறமையெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான்னு வச்சுக்கோ. நான் இந்த வீட்டுல தானா வந்தனோ எனக்குன்னு சில குறிக்கோள் இருக்கணும். நீ சொல்றது உண்மைதான்னு வச்சுக்கலாம். ஆனா நான் அதெல்லாம் நிறைவேற்றாம இங்கிருந்து போக மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா இருந்தா எல்லாரும் நிம்மதியா வாழலாம். இல்லைன்னா நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிடும் தம்பி. புரிஞ்சுதா? என்னோட செல்ல காயத்ரி, நீ இந்த மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இப்படி தெரு தெருவா நீ வெயில்ல சுத்திக்கிட்டு இருந்தீனா நீ ரொம்ப கருத்துருவல்லம்மா. அப்படி நீ கருத்து போயிட்டீனா என் மனசு தாங்காதுமா. அதனால நீ இந்த மாதிரி சுத்துறதெல்லாம் நிறுத்திடு. நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெத்தெடுத்து நீ சந்தோஷமா வாழணும்லம்மா. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா எப்படிமா? தேவையில்லாம பேசாதீங்க. ஏன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். கண்ட விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க. ஐயோ, கண்ட விஷயம்லாம் இல்லம்மா. இது ரொம்ப தேவையான விஷயம்தான். உனக்கு ரொம்ப தேவையான விஷயம். நீங்க சொல்ல வந்தது எதையும் நான் கேட்க விரும்பல. அட, என்னம்மா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நான் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு தான் நீ இங்க இருந்து போக முடியும். காரணம், அது காயத்ரிக்கான ஒரு பம்பர் ஆஃபர். அதோட இந்த மாதிரி அடிக்காத லாட்டரி இல்ல, கண்டிப்பா அந்த லாட்டரி அடிக்கும். நான் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். ஏசி கேபின், சுத்துற சேரு, ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல சம்பளம். அப்புறம் உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு 2-3 அசிஸ்டன்ட். காயத்ரி இந்த சமுதாயத்துல ரொம்ப மரியாதையா நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேலை. அட, நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதமா. அந்த மாதிரி ஒரு வேலையை உனக்கு வாங்கி தர்றதுக்கான திறமை எல்லாம் எனக்கு இருக்கு. இங்க பாருமா, நான் தமாஷெல்லாம் பண்ணல, உன்னை நான் கிண்டலும் பண்ணல. அதோட வேணும்னா நாளைக்கே நீ அந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணலாமா? ஆனா ஒரு கண்டிஷன். என் கேஸை எடுத்து நடத்துற முடிவுல இருந்து விட்டுட்டு போக நீ பாலு கிட்ட சொல்லணும். நீ சொல்லிதானே அந்த கேஸை எடுத்தான். அதனால நீ வேண்டான்னு சொன்னா அவன் நிச்சயமா விட்டுருவான். பாலுவோட பூர்வீகமான வீட்டுக்கும் சொத்துக்கும் அவரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவரு கோர்ட்ல ஆஜராகிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க எதுக்காக அவருக்கு இவ்வளவு துரோகம் பண்றீங்க? அவரு எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டுமே. அப்போ உனக்கு அந்த வேலை வேண்டாமா? வேண்டாம். இது இல்ல, இதை விட நீங்க பெரிய ஆஃபர் கொண்டு வந்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நான் பாலு கூட தான் இருப்பேன். அதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எப்பவுமே பாலு கூட தான் இருப்பேன்.
ம் சரி, அதையும் பாப்போம். பாப்போம். உனக்கு பயமா இருக்கா? பயம் இல்லாம இருக்குமா? நான் இது வரைக்கும் ரவுடிங்க கூட எல்லாம் சண்டை போட்டதே இல்ல. உங்க மாமா அந்த அளவுக்கு என்ன பயமுறுத்திட்டாரு. கொன்னுடுவேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் எப்படி பயம் இல்லாம இருக்கும்? அவர் சாதாரணமான ஆளுன்னு எனக்கு தோணல. அவருக்கு ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு போல. அவர் என் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு. அவரை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அக்காவும் அவங்களும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே செய்வாருன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் அப்படி தோணுச்சு. உன்னை அவர் ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயப்படுறியா? பயம் இல்லாம எப்படி பாலு? எனக்கு யாரும் இல்ல. வீட்ல நானும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்பா இல்ல. அம்மாவை பத்தி எதுவுமே தெரியல. எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. அப்படி இருக்கிறப்போ யாராவது என்ன மிரட்டினாங்கன்னா எனக்கு பயம் இல்லாம இருக்குமா? ஏன்னா எனக்கு என் தங்கச்சி இருக்கா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லைனாலும் அவளை பத்தி நான் கண்டிப்பா யோசிச்சுதானே ஆகணும். அதனால எனக்கு பயம் இல்லைங்கிற பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா இருந்தா நீ ஒரு விஷயம் பண்ணு. நீ என் கூட துணையா இருக்கிற வரைக்கும் உன்னை பயமுறுத்துறது அதிகமாகிட்டே தான் இருக்கும். அவர் ரொம்ப ஆபத்தானவர். சொன்னதை செஞ்சிருவாரு. நான் சொன்ன மாதிரி அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவர் உன்னை கஷ்டப்படுத்துவாரு. என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால தாங்க முடியாது. அதனால நமக்கு இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறலாம். நீ என்னை விட்டு போயிடு. பாலு, அப்புறம் இது என்னோட தலையெழுத்தா இருக்கலாம். நான் விரும்புற எல்லாரும் என் வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. சொல்லாம கொல்லாம போயிடுவாங்க. அம்மா அப்பா இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அதனாலேயே நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தனிமையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தேன். ஆனா இப்ப அதை விட முக்கியம் உனக்கு எது ஆகக்கூடாதுங்கிறது தான். நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ஆபத்து. அது மரணத்தை தேடி போற வாசல். அப்புறம் எதுக்கு என் கூட இருக்கணும்? எனக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க. அத நான் பாத்துக்கிறேன். உன் கூட கொஞ்ச நாள் நல்ல நட்பு இருந்துச்சு. எங்க இருந்தோ ஒருத்தர் என் வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. ரொம்ப அழகான கொஞ்ச நாட்கள் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க பாலு? எப்படி நீ என்கிட்ட பேசுவ? எதையா நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன்? இப்படி இல்ல காயத்ரி. உன் மேல அன்பு பாசம்லாம் வச்சதுனால தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு உன்கிட்ட பேச துளி கூட விருப்பம் இல்ல. ஆயிருந்தா இருந்தாலும் ஆம்பளைங்க எல்லாமே இப்படிதான். ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொல்லுவீங்க. இல்லனா அட்வைஸ் பண்ண வேண்டியது. ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறது கிடையாது. ஏதாவது பண்ணிக்கோ. நான் இங்க இருந்து போகணும். உனக்கு அதானே வேணும். நான் போயிடுறேன். நந்தா, இங்க பாருப்பா. நீ எதுக்கு இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்லம்மா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு. சரி பண்றதுக்கான சில பிளான் பண்ணிட்டு இருக்கேம்மா. எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. ஆனா எப்படி ஆரம்பிச்சாலும் இதுக்கு சில ரியாக்ஷன்ஸ்லாம் வரும். சில சமயம் அப்படியே விட்டுடலான்னு தோணும். சில சமயத்துல வேணாம், ஏன் இப்படி பண்ணணும்னு தோணும். எப்படி இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேம்மா. ஆனா இங்கிருந்து முயற்சி பண்றதுல பிரச்சனை என்னன்னா,
இதனால வர பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அதனால நீங்க இங்க இருந்து வெளியே போயிடணுமா. நீங்க இங்க இருந்து விலகி இருந்தாதான் நான் நினைச்ச விஷயத்த செய்யவோ எந்த பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இது சாத்தியமே இல்லைம்மா. அதனால திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்றேம்மா, நீங்க இங்க இருந்து போயிடுங்கம்மா. நான் போயிடுவேன். ஆனா இந்த வீட்டை பார்க்கும்போது பயமா இருக்கு. அவங்களும் நீயும் மட்டும் இருந்தா அவங்க உன்னை எது வேணாலும் செய்வாங்க. இந்த வீடு ஒரு நரக மாதிரிடா. அவளை விட அவ அப்பா தான் ரொம்ப மோசமானவர். இப்படி ஒரு குடும்பத்துல நாம வந்து சிக்கிட்டோமே. அதனால நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக மாட்டேன்டா நந்தா. உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்குடா. இந்த சூழ்நிலையில நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. ஸ்வேதா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும். நான் இப்ப பண்றது நான் உன் கூட வாழ்றதுக்கான கடைசி முயற்சி. மற்ற எல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரியும் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது நமக்குள்ள இருக்கான்னு நான் இப்பவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இத என்னோட கோழத்தனமா நினைக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். அதனால குடும்ப வாழ்க்கையில ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அது என்ன பாதிக்கும். நம்ம எந்த ஒரு உறவையும் பிரிக்க முயற்சி பண்ணக்கூடாதுல்ல. நான் இங்க வந்து உங்களுக்கு எந்த தப்பும் பண்ணதே இல்லை. உங்களுக்கு என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு ஒரு காதல் இருந்த வரைக்கும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் நீங்க என் அம்மாவையும் என்னையும் கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் நம்பி எங்க அம்மா வந்தது தான் தப்பு. எங்களை இங்க வர வச்சது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அம்மா இங்க வந்த அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? இந்த வீட்டுல ஒருத்தனை என்ன பார்த்ததே இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அசிங்கப்படுத்த தானே செஞ்சீங்க. நீ வெளிநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கவே இல்லை. சரி, அதை எல்லாத்தையும் விட்டு தள்ளு. ஆனா கடைசியா உங்க அப்பா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு வீட்லயும் மருமகனை மரியாதை எப்படி நடத்துறாங்க. ஆனா எந்த வீட்லயும் மாமனார் மருமகனை அடிச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க கூட தான் அவரோட பொண்ணு வாழ்ந்தாகணும். ஆனா இந்த வீட்டுல நடந்தது என்ன? உன்னோட அப்பா என்ன அடிச்சாரு. அதுவும் என் அம்மா கண்ணு முன்னாடியே. அவ்வளவு கொடூரமா? உங்க எல்லாரோட ஐடியா என்னன்னு தான் புரியவே இல்லை. அப்படி நாங்க என்ன தப்பு தான் இங்க பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. சொல்லு. இதுல லாஜிக்கா ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா சொல்லு. நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன். நீங்க கேக்குற இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்க எங்க வீட்டுல தங்கி இருக்கும் போது நாங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். அப்புறம் இதுக்கெல்லாம் சரியான காரணம் இருக்குல்ல. அதான் அந்த காயத்ரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப கூட அவ மேல காதல் நினைப்புல தான் இருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்லம்மா. நான் சொல்றத நீ கொஞ்சம் நம்பு. நான் எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியல. இந்த ஸ்வேதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல, நான் எதுவும் சொல்லல. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துக்கோ. படுத்து தூங்குற வழிய பாருங்க. இப்பெல்லாம் உன் பக்கத்துல படுக்கவே பயமா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? என் பக்கத்துல படுக்க பயமா இருக்கா? தூங்கும்போது நான் உங்களை கொன்னுடுவேன்னு பயப்படுறீங்களா? நீங்க இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. சரி, அப்படின்னா நான் உங்க பக்கத்திலேயே படுக்கல.
அம்மா, உன் ரூம்ல என்னவோ சத்தம் கேட்டுச்சே, என்னாச்சுமா? நான் நிறைய தடவை உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உன் அப்பாவுக்கு பயந்துதான் நான் சொல்லல. டேடி நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. அதனால எனக்கு உன்னை பார்த்தாலும் பயமா இருக்கு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு சண்டையை ஆரம்பிச்சு வச்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீதான். ஏன்னா நந்தா ரொம்ப சாஃப்டா தான் விஷயத்த சொன்னாரு. நான் கூட நந்தா மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இது எதுக்காக? நந்தா தான் காயத்ரிங்கிற பொண்ணை காதலிச்சேன்னு உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டாருல்ல. ஆனா நம்மளோட பழைய கதையை பத்தி நாம ஏதாவது சொல்லிருக்கோமா? உன்னோட கதையெல்லாம் சொல்லலல்ல. ஒருவேளை நாம சொல்லாம நந்தா தானாவே கண்டுபிடிச்சிட்டாருனா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அப்போ உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். நீயும் உன் அப்பாவும் இப்படி ஒன்னா சேர்ந்து தேவையில்லாததெல்லாம் பண்ணா உன் வாழ்க்கை தானே பிரச்சனையாகும். நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. எனக்கு அந்த காயத்ரிங்கிற பேரை கேட்டாலே வெறுப்பா இருக்கு. எனக்கு அவ மேல அப்படி ஒரு கோவம் வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா நான் அப்படிதான். அப்புறம் நீங்களும் அந்த மாதிரி ஒரு பழைய காதல் எனக்கு இருந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இங்க பாரு நந்தா, இந்த வீட்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. என்னம்மா? இங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போறாங்களா? என்ன வரியான்னு கூட கேட்டாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க, நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு நீயும் எங்க கூட வரலாம்ல. இன்னைக்கு லீவ் போட முடியாதுமா, நிறைய போர்ஷன்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கு. நந்தா, ஸ்வேதாக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் ட்ரெக்கிங் போகணுமா, அதுவும் மூணார்ல. நாங்களும் கூட போறோம். உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். வாங்கம்மா. இல்ல, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்புறமா மாத்திக்கலாம். முதல்ல இந்த ஸ்டவ், சமையலுக்கு தேவையான சாமான், பாத்திரம் இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. போற வழியில எந்த ஹோட்டலும் கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். வாங்க போலாம். நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நான் வரேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டேன்ல. இப்ப நான் போகலைன்னா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துரும்பா. என்னங்க, நீங்க நாங்க ட்ரெக்கிங் போன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஓ, நீங்க காயத்ரியை நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சந்தோஷத்தெல்லாம் நீங்க ஏன் கேட்க போறீங்க? சில பேர் இருக்காங்க, மற்றவங்களை எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்டே ஏகப்பட்ட தப்புலாம் இருக்கும். அந்த தப்பெல்லாம் மறைச்சு வைக்கிறதுக்காக தான் அவங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கேயே அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன ஏதாவது காரணம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. நான் காயத்ரியை லவ் பண்ணேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உனக்கு நான் உண்மையா இருக்கணும்னு தான் உன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொன்னேன். நீயும் அதை ஏத்துக்கிட்ட. அப்படி ஏத்துக்கிட்ட பிறகு நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை மறந்துருக்கணும். என் வாழ்க்கையில நான் நிறைய வலிகளை தாங்கிக்கிட்டு தான் இந்த புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வச்சேன். அப்ப என் மனைவி என்ன பண்ணிருக்கணும்? என் காயத்துக்கெல்லாம் மருந்தா இருந்திருக்கணும். ஆனா என் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என் காயத்தெல்லாம் திரும்ப தோண்டி புண்ணாக்கி என்ன அசிங்கப்படுத்த தான் முயற்சி பண்றா. அப்ப அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும்?
அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவங்க அப்படியா இருக்காங்கன்னு சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னோ அது எவ்வளவு தூரம் போயிருக்கணும் யாருக்கு தெரியும். ஆனா எனக்கும் காயத்ரிக்கு நடுவுல எந்த ஒரு தப்பான உறவும் இருந்ததே இல்லை. எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைச்சும் கூட ஒரு தடவை கூட அந்த மாதிரி தப்பு நாங்க பண்ணதே இல்லை. ஆனா மத்தவங்க கதையில எப்படின்னு தெரியாது. என் கூட கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அப்புறமோ என்கிட்ட அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் மரியாதை இருந்திருக்கும். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே. அதனாலேயே அந்த உறவுல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க என்னோட பிரைவசியை தோண்டி வெளியில எடுக்க பாக்குறீங்க. நீங்க ஒரு சந்தேக பிராணி. நான் ஒன்னும் சந்தேக பிராணி இல்ல. உண்மையான சந்தேக பிராணி இங்க அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இல்லாத தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன டார்ச்சர் பண்ற நீதான். என்ன குற்றவாளி குண்டில் நிக்க வைக்கிற உன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப யாரு என்ன கதி ஆகுறாங்கன்னு நம்ம பாத்துடலாம். அது சரி. அப்படின்னா என் கூட மோதுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கையேறி. இந்த சீன்ல வேலைக்காகாது. இனிமேல் யார் என்ன பண்ணாலும் சரி நான் பதிலுக்கு செய்யாம போக மாட்டேன். ஹலோ ஜெயகிருஷ்ணா. நந்தா சொல்லு. ஜெயகிருஷ்ணா, இப்போ நீ டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல எந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க? கொச்சியில ஜிஎம் ஆபீஸ்ல. எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா. இந்த ராத்திரியில நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இல்ல இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அப்புறமா பண்ணா போதும். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பி வைக்கிறேன். அதோட பழைய கால் ரெக்கார்ட்ஸ் கிடைக்குமா? நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஐயோ, ட்ரை பண்றா. அப்படி ஒரு வேளை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் காசு செலவாகும். அதெல்லாம் பரவாயில்லடா, எவ்வளோ நாளும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா நீ அந்த மொபைல் நம்பரும் எந்த பீரியட்ல உள்ள கால் டீட்டெயில்ஸ் வேணும்னு என் மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பு. ஓகே, இப்போவே அனுப்புறேன். சரி, ஓகே. நீ கேட்ட கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. இதுல மேக்ஸிமம் கால்ஸ் ஒரு நம்பருக்கு மட்டும்தான் போயிருக்கு. இந்த நம்பரோட அட்ரஸ் எடுத்து தர முடியுமா ப்ளீஸ்? இல்ல, அது பயப்படாதடா. வேலை முடிச்சு கொடுத்தனா நான் முன்னாடி சொன்னதை விட நிறைய பணம் உனக்கு தரேன். சரி சரி, நான் முயற்சி பண்றேன். முதல்ல நீ அந்த நம்பரை சொல்லு. சொல்லு. 999 58. சரி, ஓகே. தேங்க்யூ. பார்ப்போம். நான் ஃபோன் பண்றேன். வரேன். ஜெயகிருஷ்ணா சொல்லு. நீ கேட்ட அந்த அட்ரஸ் கிடைச்சிடுச்சு. வெரி குட். நோட் பண்ணிக்கோ. இப்போ நான் நோட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன்ல இல்லடா. எனக்காக நீங்க ஒன்று பண்றியா? இதையே டெக்ஸ்டா அனுப்பிட. ஓகே, இப்பயே அனுப்பிச்சிடுறேன். ஓகே.
யாரு? உங்களுக்கு என்ன தெரியாது. என்னோட பேரு நந்தன். நான் ஸ்வேதாவை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். எந்த ஸ்வேதா? எனக்கு ஸ்வேதான்னு யாரையும் தெரியாது. இல்ல, நீங்க 2 பேரும் முன்னாடி காதலிச்சிங்கல்ல, அதை பத்தியெல்லாம் எனக்கு பேச இப்ப விருப்பம் இல்ல. இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம். என் வாழ்க்கையில இருந்து முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நான் எதுக்காக யோசிக்கணும்? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இல்ல, நான் பேச வந்தது என்னன்னா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.